வணக்கம், நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். எதை பற்றியாவது உங்கள்கிட்ட பேசி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பட் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் திடீர்னு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தது. என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட். நான் ஒருத்தரை வழிபட ஆரம்பித்தேன். அது எப்படி ஆரம்பித்தேன், யார் அவர் அப்படிங்கிறத பற்றி சொல்ல தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போது ஒரு சில பேருக்கு முருகரை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஜீசஸை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அல்லாவை பிடிக்கும். சித்தர் வழிபாடுகள்னு ஒன்று இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சித்தர்களை பிடிக்கும். சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களை பற்றி சொல்கிறேன். சில பேருக்கு அகத்தியரை பிடிக்கும், சில பேர் கொங்கணகிரியை பிடிக்கும், சில பேருக்கு போகரை பிடிக்கும். அப்படி எனக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டு இருந்தது. அது யாருன்னா இந்த பழனி மலையில் இருக்கிறத போகர் தான். அவர் ஏன் வழிபடுறேன், எதுக்கு வழிபடுறேனே தெரியாது. ஆனால் அவர் பேரை சொன்னால் என்னமோ உடம்புக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நான் அசால்ட்டாக விட்டுருவேன். ஒரு சில நாள்லாம் பழனி மலைக்கு போய் முருகரை பார்க்காம வந்திருக்கேனே தவிர போகர் சமாதிக்கு போகாமல் வந்ததே கிடையாது. அந்தளவுக்கு அவரை பிடிக்கும். ஆனால் ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படியே போயிட்டு இருந்தது. 2018 நினைக்கிறேன். அப்போது ரஜினிகாந்த் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் வேலை தேடி வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த ஒரு சமயம் சும்மா தான் உட்காந்துருப்பேன். அப்போ புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டு. என்னென்ன புக்ஸ் இருக்கோ எல்லா புக்கையும் படிச்சிடுறது. பொன்னியின் செல்வன், அப்புறம் இந்த வேல்பாரி, அப்புறம் இந்தமாரி வரலாற்று புனைவு நாவல்கள், அது போக சின்ன இந்த இங்கிலீஷ் ஆத்தர்ஸ்லாம் எழுதுன புக்ஸு, அந்தமாரி படிச்சுட்டே இருப்பேன். அப்போது என்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு புக்ஸில் ஒரு பைத்தியமே வந்துட்டுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கப்போ ரஜினிகாந்த் ஒரு புக்கு சொன்னார். அந்த புக்கு படித்து லைஃபே மாறும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அந்த புக்கு அப்படிப்பட்ட புக்கு, என்னடா புக்கு, லைஃபே மாற்றுற புக்கு, நமக்கு தான் லைஃபே இல்லாமல் இருக்கே, லைஃபே மாற்றுற புக்கு வாங்கி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி படிக்கலை. 2 வரி படித்தேன், ஒன்றுமே புரியல, வச்சுட்டேன். சரி, ஓகேன்னு விட்டாச்சு. 2018 முடிஞ்சு 2019, 20 கொரோனா டைமு. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், ஹலோ ஆப்னு ஒரு ஆப் இருந்தது. அந்த ஆப்பில் இமேஜஸ்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நான் ஒரு இமேஜஸ் எனக்கு தெரியாமல் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கேன் போல் இருக்குது. அது என் லேப்டாப்பில் சேவ் ஆகிருக்கு. அப்புறம் தான் அந்த ஆப்பை தூக்கிட்டாங்களாச்சா, இமேஜஸ் ஃபுல்லாகவே இருந்தது. சரி, ஒவ்வொரு இமேஜாக வேஸ்ட்டான இமேஜஸ்லாம் இருந்ததுன்னா டெலிட் பண்ணிவிடுவோம். அதில் இந்த ஹலோ ஆப்பில் இங்கிலீஷு கற்றுக்கிறது எப்படி, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஆப்ஸ், சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு தெரியாமல் ஒருத்தருடைய ஃபோட்டோவை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அப்போ நான் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக மாற்றி ப்ளே பண்ணிட்டு வர்றப்போ அந்த ஃபோட்டோ திடீர்னு வந்திருந்தது. அந்த வந்தோடனே எனக்கு ஒரு பிளிங்க் ஆச்சு. ஒரு மாதிரி டக்குன்னு கண் சிமிட்டுற மாதிரி, என்னடா அது எப்படி வந்தது அப்படின்னு. சரி, இந்த ஃபோட்டோ என்ன அது அப்படின்னு நல்லா அழகாக ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. ட்ராயிங் ஃபோட்டோ தான், அது ஒரிஜினல் இல்லை, ட்ராயிங் ஃபோட்டோ தான். அது நல்லா ஒத்து பார்த்துட்டே இருந்தப்போ இந்த மேலே பார்த்துட்டு இருந்த கண் எப்படி மேலே இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்க கண் திடீர்னு என்னை ஒரு செகண்ட் என்னை பார்த்த மாதிரி இருந்தது. யாரா அது என்னை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, ஒருவேளை இமேஜினேஷனா இல்லை ஹாலுசினேஷனா என்னவோ, ஆனால் என்னை பார்த்த மாதிரி இருந்தது. நான் கற்பனை பண்ணிக்கிறேன்னா எதுவுமே புரியல. அந்த ஒரு செகண்டுக்கு மேலே அப்படி அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணுறது கூட அந்த ஃபோட்டோ மட்டுமே வால்பேப்பராக வச்சுட்டு இதில் என்னமோ இருக்குது, இது யார் இவர் அப்படின்னு நான் தேடிகிட்டே இருந்தேன். யார், அவர் பேர் என்ன, அவர் எங்கேருந்து வந்தார், எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கார், ஏன் அவரை பார்க்குறப்ப நமக்கு இப்படி ஆச்சு, இதெல்லாம் நான் தேடிகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வாரம் அவரை பற்றி மட்டுமே சிந்தனை. அப்போ அதுக்கே நம்ம அடிக்ட் ஆன மாதிரி ஆகிடுதும்ல. அப்போ யார் அவர் இந்தமாரி தேட 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 அவர் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர் தான். தமிழ்நாட்டில் பிறந்து இமயமலையில் போய் அங்கே அங்கே இருக்கிற மக்களுக்கு அருளாட்சி கொடுத்துட்டு அங்கே இருக்கார். இங்கே பிறந்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. யோகி ராமையா அப்படிங்கிறவர் தான் அங்கே அவருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போது ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை படிச்சிங்கன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா புக்கு அப்படின்னு தேடுறப்ப தான் 2018 ரஜினிகாந்த் ஒரு புக்கு சொன்னார்ல, லைஃபையே மாற்றுன்னு. அந்த புக்கு தான் அந்த புக்கு. அது இந்த புக்கு தான், ஆட்டோபயோகிராஃபி யோகி, ஒரு யோகியின் சுயசரிதை. இந்த புக்கு தான் அது. இப்போ இந்த புக்கு வீட்டில் இருக்குது, நான் வேறு இடத்துல இருக்கேன். இப்போ இந்த புக்கை படிக்கணும். இப்போ நான் திருச்சியில் இருக்கேன்னு வச்சுங்க. நான் இருக்கிறது திருச்சியில் இருக்கேன். 2020 கொரோனாவுக்கு முன்னாடி திருச்சியில் இருக்கேன். ஒரு ப்ரைவேட் சின்ன ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கேன் எனக்கு. அதை பார்த்துட்டு திருச்சியில் இருக்கேன். இப்போ நான் இதை தேடுறேன். இந்த புக்ஸு இப்போ எனக்கு வேணும். இப்போ எனக்கு என்னோடய எண்ணம் பூரா அவரை பற்றி பாடல்கள், அவரை பற்றி வரலாறுகள் எல்லாம் சொல்கிறாங்களே தவிர அந்த புக்கில் என்ன இருக்குது இதை நான் தெரிஞ்சுக்கணும். நான் ஃபோன் போடுறேன் வீட்டில் இருந்து, அம்மா எங்கேம்மா இருக்கீங்க, எனக்கு இந்தமாரி புக்கு வேணும்னு கேட்கவும், அந்த புக்கு எடுத்து வச்சுட்டேன்ப்பா, நீ வாங்கிட்டு போனால் என்னால் வாங்க முடியல. என் ஃப்ரெண்டு இப்போ என் ஊரில் இருக்கான், ஜெயங்கொண்டத்தில் இருக்கான். இப்போ அங்கேருந்து திருச்சிக்கு வரணும், 3 hours ட்ராவல் ஆகும். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வரத்துக்கு அவன்கிட்ட சொல்கிறேன், நீ வர்றப்ப என் புக்கு ஒன்று எடுத்துகிட்டு வா,
நான் ஒரு புக்கு தரேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா அம்மா தருவாங்க, அந்த புக்கை கொடுப்பாங்க, நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவன் நான் கொண்டு வந்துடுறேன்ட்டு கொண்டு வந்தான். கொண்டு வந்தவன் என்கிட்ட கொடுக்காம நேராக அவன் திருச்சியில் அவன் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அங்கே கொண்டு போயிட்டான். அங்கே கொண்டு போகவும் திருப்பி நான் வந்து என்கிட்ட பைக் எதுவுமே இல்லையாச்சா, அவனை நான் சந்திக்கவும் முடியல. சரி நீ கொண்டு வந்து குடுறா, தூரம் கொஞ்சம் கொண்டு வந்து குடுறா நீ, இல்லை நான் ஊருக்கு போகிறப்ப ரிட்டன் அந்த இடத்துல வந்து நான் அவனுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் இப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஊருக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி நான் கிளம்பி ஊருக்கு போனேன், அவன் இங்கே இருக்கான், இதே மாதிரி இங்கே இருக்கான் அவன். நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன், அவன் இங்கே இருக்கான், புக்கு அவன்கிட்ட இருக்குது. நான் அங்கே சரி நீ ஊருக்கு எப்போ வருவேன், ஒரு 2 நாள் கிளம்புவேன், நீ வரப்போ அந்த புக்கு எடுத்துருவா, நான் ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னோடனே சரி ஓகேன்ட்டு அவன் வர்றப்போ புக்கு எல்லாம் கட்டப்பைக்கிட்ட எல்லாத்துலேயும் புக்கு வச்சுட்டு அவன் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டான். இப்போ புக்கு மறுபடியும் திருச்சியில் தான் இருக்குது. என்னடா அது, நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம், அது நமக்கு இப்படி சோதனை பண்ணுது, படிக்கவே முடியலையே, அப்போ நான் படிக்கவே கூடாது அந்த புக்கை, அதில் அப்படி என்ன தான் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த புக் நான் என்னால் வந்து மறுபடியும் திருச்சி போக முடியல, கொரோனா டைம் ஆகிடுச்சு. ஆனால் அவனோட திங்ஸ் பூரா அங்கே தான் இருக்கான், அவன் ஒர்க்கு பூரா அவன் அங்கே தான் பண்ணிகிட்ருக்கான், அவன் கண்டிப்பாக போவான். சரி போயிட்டு ரிட்டன் வரப்போ வந்து நீ எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் கிளம்பிட்டான். போயிட்டு ரிட்டன் வரப்போ அந்த புக்கை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தான். நான் வீட்டை வச்சு தான் அந்த புக்கையே படிக்கிறேன். அது கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 1 மந்த் ட்ராவல் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, மாறி மாறி அந்த புக்கு ட்ராவல் ஆகிட்டே இருந்ததை தவிர என் கைக்கு வரதுக்கே 1 மாதம் ஆகிடுச்சு. அந்த 1 மாதம் வந்ததுக்கப்புறம் அந்த புக்ஸை படிக்கிறேன். அது இந்த புக்கு தான். இந்த புக்கை ஒரு யோகின் சிவசரிதை படிக்கிறேன். இதை படிக்க முதல்ல வந்து சாதாரணமாக தான் பரமஹம்ச யோகானந்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயணப்படுறாரு. அது பயணப்படுறப்ப அவர் வந்து சில யோகிகளையும் ரிஷிகளையும் பார்க்குறாரு. அதில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாரு. அப்படியே போக 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 அந்த சென்டர் ஆஃப் த புக்கில் அப்படியே போக 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 அந்த சென்டர் ஆஃப் த புக்கில் தான் நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தவரை பற்றி அந்த ஸ்டோரிஸ் வருது. ஒரு கொஞ்சம் பக்கம் தான் இருக்கும், ஒரு 40குள்ளே தான் இருக்கும், 40 கூட இருக்காது, 20 பக்கம் அந்த மாதிரி சம்திங் அப்படி தான் இருக்கும். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேறு யாருமே இல்லை, இந்த மகாவதார் பாபாஜி. இது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யாருன்னா, இந்த பாபா படம் பார்த்துருக்கீங்களா, ரஜினிகாந்த் இமயமலைக்கு போனால் அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, அவர் மரத்துக்கு கீழே, அவர் தான் வந்து மகாவதார் பாபாஜி. அவரை பற்றி அவர் ஃபோட்டோ தான் நான் பார்த்து அவருக்காக வந்து அவ்வளோ யார் என்னென்னு அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் புக்கு எனக்கு கை வந்தது. அந்த கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த புக்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க நான் அப்படியே அவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அவரை பற்றியே சிந்தனை பண்ணுறது, அவர் வேறு என்னென்ன கோட்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அவர் அந்த லஹரி மகசாயருக்கு எப்படி வந்து கிரியாயோகம் சொல்லி கொடுத்தாரு, யுக்தேஸ்வரகுரிக்கு வந்து லஹரி மகசாரி எப்படி சொல்லி கொடுத்தாரு, அப்புறம் யுக்தேஸ்வரகுரி வந்து பரமஹம்ச யோகானந்தர் எப்படி சொல்லி கொடுத்தாரு, இதே மாதிரி செயின் மாதிரி. அப்போ அவர் குரியாருன்னு நான் தேடிக்கிட்டே போக கடைசியில் மகாவதார் பாபாஜி யாரோடைய சிஷியன்னா போகருடைய சிஷியன். என்னடா இது எங்கெங்கெங்கெங்கோ ஜாயிண்ட் அடித்து இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். சரி பரவாயில்ல, ஒருத்தவங்க நமக்கு முன்னோர்கள், நமக்கு குருமார்கள், இந்த ரிஷிகள் அவங்களாம் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, யாருக்கு என்னென்ன எப்பப்போ கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் நம்புகிறேன், அதுபடி தான் எனக்கு நடந்துகிட்ருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த மகாவதார் பாபாஜி அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம். இப்போ நான் பாட்டுக்கு இருப்பேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் அப்புறம் பரங்கிப்பேட்டைன்னு சொல்லிட்டாங்களா, நம்ம ஊரில் ஜெயங்கோட்டத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான். டக்குன்னு வண்டி எடுக்கிறது, பரங்கிப்பேட்டை போகிறது, சாமி கும்பிட்றது, அப்படி வந்துடுறது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் நல்லா பழக்கமானாங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது. நான் அந்த பாபாஜி யாருன்னு தேடிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த திருச்சியில் இருக்கிறப்போ பாட்டு கேட்குறது, அந்த படம் பார்க்குறது, இது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் யார் என்ன, பாபாஜி அந்த பாபா படம் பார்க்குறது, அவர் உட்காந்துருக்க மரம் என்ன, ரிஷிகள்லாம் எப்படி லேடி இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து வர மாதிரி எப்படி, அது ஒரு ரிஷிகள் இத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு பொண்ணு மட்டும் அங்கே, இந்த மாதிரி வந்து தேடிகிட்டே இருப்பேன். நான் தேடிகிட்டே இருக்கிறப்போ திடீர்னு என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ராமேஸ்வரத்தில் மேரேஜ், அங்கே ராமநாதபுரத்தில் மேரேஜ். அங்கே வடிவீடு முருகன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு அவங்க கல்யாணம், அங்கே கல்யாணம், அங்கே நான் போகிறேன். அப்போது நான் உள்ள கால் எடுத்து வைக்கிறப்பே இங்கே பாபாஜியோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருது. உண்மையே தெரிஞ்சுது. அதை நான் சொல்கிறேன், இந்த பச்சி சொல்லுவாங்கப்பாங்களே, இங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, அந்தமாரி திருவிழா வந்து இங்கே பாபாஜி ஃபோட்டோ இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் உள்ளே நுழைஞ்சோடனே கல்யாணத்தை கூட பார்க்கல, இங்கேயும் அலைஞ்சு பார்த்தா நான் நிற்கிறதுக்கு மேலே சின்ன சைஸில் பாபாஜியோட ஃபோட்டோ இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலக்கி ரைட்ரா
நம்மளை வந்து ஃபுல்லாக ஆக்குவை பண்ணிட்டார் இவர். ஸோ நம்ம மூலயமா ஏதோ ஒன்று ஆகணும் முயற்சி பண்ணுறாரு, நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து கண்ணெல்லாம் கலங்கி அதுக்கப்புறம் தான் ரொம்ப தீவிரமாக அந்த புக்கே இவ்வளோ கதை சொன்ன பாருங்க. இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் புக்கை தேடுறது அப்புறம் வர்றது. ஒரு வழியாக படித்தாச்சு. படித்து இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்குன்னு படித்து அந்த ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சிங்களேன். அந்த கிரியாயோகம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, பட் ஏதோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, அதனால் நான் அதை வழிபட்டுருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று ஒரு நடந்தது இன்சிடெண்ட்டு. அது என்னென்னா, இந்த பாபா படத்தில் வந்து ரஜினிகாந்த் குளிக்கணும் பார். அப்போ வந்து பாபா வந்து அந்த ஒரு மகாவதர் பாபாஜி வந்து ஒரு இப்படி கையை மட்டும் காட்டுவார், மேகம் போகும், மேகம் போய் மழை வரும். அப்போ அந்த மேகம் நான் என்ன நினச்சிட்டேன், அந்த மேகத்தை வந்து நான் எப்போ மேகம் பார்த்தாலும் அந்த சீன் ஞாபகம் வருது. அப்போ நான் மேகம்தான் பாபாஜின்னு நினச்சிக்கிறது. அப்போ எங்கேயாவது நிமிர்ந்து பார்த்தோன்னா எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மேகத்தை பார்த்து வேண்டிக்கிறது. இந்த மேகம் இப்படி தான், இந்தமாரி மேகத்தை பாபாஜின்னு நினச்சிக்கிட்டு இந்தமாரி எனக்கு எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. பட் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நான் நம்புறதுனால சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் நான் சொல்கிறது வந்து நம்ப தகுந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நம்புங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இது ஒரு கதை மாதிரி நினச்சி கூட கேட்டுங்க. அது என்னென்னா, அந்த மேகம் வருது பாருங்கள், அந்த மேகத்தை பாபாஜின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு எதாவது தேவைன்னா அவங்கள்ட்ட கேட்குறது. ஒரு நாள் எனக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்பட்டது. நானும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், யாருமே கிடைக்கல, யாருமே கொடுக்கல, எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட தேவை எனக்கு, நாளைக்கு தேவை, இன்றைக்கி அது எனக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், அதனால் பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கு. வீட்டில் யாராலுமே புரட்ட முடியல. நான் வேலைக்கும் போகலையாச்சா, எப்படி பிரட்டி தர்றது, அதுவும் ஒன்றும் தெரியலையா, யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், இதுமாரி எனக்கு வந்து ஒரு 50 ரூபா பணம் தேவைப்படுது, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது வந்து இல்லையே, நான் வந்து வேறு ஒரு வேலைக்காக வச்சுருக்கேன் அந்த 50 ரூபா, அதனால் இப்போதைக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வேணால் கிடைக்கும் அப்படின்னதுக்கு நான் விட்டுட்டேன். அதாவது என்னோடய எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுவோ அது வரைக்கும் நான் மோதி பார்த்தாச்சு. இப்போது எனக்கு வேறு வழி இல்லை, மேகம் இருக்கா, நம்ம தான் இருக்கார்ல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகி கண்ணெல்லாம் தண்ணி வந்த மாதிரி அவர்கிட்ட கேட்குறேன், இந்தமாரி எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, எனக்கு எதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் மகாவதர் பாபாஜி தான் மேகத்தை பார்த்து கேட்குறேன், உதவி பண்ணுங்க பாபாஜின்னு நான் கேட்குறப்போ, அப்போது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஃபோன் பண்ணேன் பாருங்கள், லாஸ்ட்டாக எனக்கு வேறு ஒரு காரணத்துக்காக பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்களே, அவங்களே ஃபோன் பண்ணி, ஆமாம் உனக்கு பணம் எப்போ வேணும், பணம் இப்போ உடனே வேணும், ஒரு 1 ஹவரில் பணம் கொடுத்தா ஓகேவா, ஓகே, எப்போ திருப்பி தருவேன், ஒரு 2 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன். 2 மாதமா, சரி ஓகே, இப்போ ஒரு 2 மணி நேரத்தில் உனக்கு வந்துடும், உங்கள்கிட்ட என்ன அக்கௌண்ட் நம்பருக்கு சொல்லு, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா இது, இவ்வளோ நேரம் நம்ம வந்து கேட்டது, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு செகண்டு கேட்டதுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேட்டால் கொடுப்பாருன்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்க்கணும். முடியல அப்படின்னா அது அவருக்கே தெரியும், இவனால் எதுக்கு மேலே முடியாது, நம்ம கொடுத்துருவார் போட்டிருக்கு. அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். அன்றைக்கி தான் அவர்கிட்ட கேட்டது. நான் எப்படி மாறிட்டேன் அப்படின்னா, நான் இப்போ எனக்கு எதாவது வேணும்னு கேட்குறேன்னு வச்சுக்கிங்களேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, நான் கிடைக்கலன்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் அதை தேடலை, அதான் உண்மை. அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். கிடைச்சிரும் கிடைக்கலங்கிற ரெண்டாவது அது எனக்கு மைண்ட்லேயே வரல. நான் அது எனக்கு கேட்குறேன், இப்போ என்னால் முடியல, நான் முடியாமல் நான் பேசிட்டு இப்போ ஏதாவது கேட்குறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு இப்போ ஒரு 10,000 பணம் வேணும், ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க, இல்லை நான் எப்பவுமே ஊருக்கு போகணும், இல்லை வேலை கிடைக்கணும், ஏதாவது ஒன்று நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அது எனக்கு கேட்டதும் கிடைக்கல அப்படின்னா, அப்போ நான் எக்ஸ்ட்ரீம் லெவல்னு ஒன்று இருக்குது, அது வரைக்கும் நான் மோதி பார்க்கல, அதுக்கப்புறம் தான் இவர் கொடுப்பாரு. அப்போ என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படி ஆகிடுச்சு என் மைண்டு. அதனால் இப்போ நான் எது கேட்கணும், நான் முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்த்து அந்த அதிலேயே நான் போயிடுறேன். ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், டக்குனு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், ஒரு 2 இன்டர்வியூ 3 இன்டர்வியூ 4 இன்டர்வியூ 5வது இன்டர்வியூவில் உள்ளே போயிடுறேன். அடுத்து வந்து ஒரு அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு 2 இன்டர்வியூவில் டக்குன்னு மாறிடுறேன், அதோட ஹையர் போஸ்ட், இப்படியே போயிட்டு இருக்கே தவிர நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு அவர் நம்ம காட்டுறாரு. அதில் வந்து உண்மையே ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் எனக்கு இந்த மகாவதார் பாபாஜி என் லைஃபுக்குள்ளே வந்தார். இப்போ நான் அவரை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு பிடிச்ச தெய்வம் வந்து நான் எப்போதுமே மனசார கும்பிட்றது ஒரே கடவுள், அந்த சிவன் தான். எப்போதுமே எனக்கு நல்லது கேட்டது எதாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் நிற்பேன். வேறு எதுவும் விரும்பி கும்பிட்றனோ இல்லையோ, ஆனால் அவர் தான் எனக்கு காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சிவன் தான் எப்போதுமே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாவது முணுமுணுக்கிற சின்ன ஒரு இதுனா அது நம்ம மகாவதார் பாபாஜி குருநாதர் மாதிரி எனக்கு. அவர் தெய்வம்னா இவர் குருக்கு அப்புறம் தானே தெய்வம். குரு என்ன சொல்கிறாரோ அதுமாரி வழிபட்டுட்டு தெய்வத்துக்கிட்ட போய் நின்னோம்னா நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு.
இப்போ உங்களுக்கும் வந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, புக்கு வாங்க முடிஞ்சு படிக்கிற அந்த ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா, மறக்காமல் இந்த புக்கு படிங்க. மகா அவதார் பாபாஜி அதுதான் பேஸு. அதை வச்சு இவர் பரமஹம்ச யோகானந்தா இவர் வந்து தன்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா விதமான இன்சிடெண்ட்டையும் புக்காக போட்டு வச்சுருக்கார். இது படிக்க படிக்க கொஞ்சம் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், நம்ப முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இவருக்கு வந்து அதை பற்றி இவரால் இவர் பணம் சம்பாதிக்க போகிறாரு அப்படின்னா நிறைய பொய்யாக எழுதி அந்த பொய்யை பப்ளிஷ் பண்ணி அதை வந்து நல்ல ஹிட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அந்த புக்கு ஓடிட்டுருக்கும். ஆனால் பொய்ங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட 75 வருஷம் நியரஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 75 அந்த ரேஞ்சுக்கு வரும். அந்த ரேஞ்சு வரைக்கும் ஆன்மீக புக்கில் நம்பர் 1 புக்கு. எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு நம்பர் 1ல் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தேவையே இல்லையே, இந்தமாரி பணம் சம்பாதிக்கணும் போகணும் தேவையில்லை. மேக்ஸிமம் இது வந்து உண்மை தான், உண்மையை மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. அப்படின்னு அந்த எண்ணத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா இது உண்மையாகவே உங்கள் மைண்டு, உங்களுடைய அந்த ஆன்மீகத்தை பற்றியும் அந்த சிந்தனை பார்வை அது எல்லாத்தையுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் பண்ணி மாற்றி விட்டுரும். இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது, இப்படி தான் பண்ணுவாங்க போல் இருக்குது, ஆன்மீகங்கிறது இதுதானா அப்படிங்கிறது என்ன தெளிவு வரும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை படிக்க பாருங்கள். ஆடியோ புக்காகவும் இருக்குது, அதை விட படிக்கிறது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் ஒரு நாளைக்கு 10 பேஜ் படித்தாலும் இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். அதை வச்சு நீங்கள் லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலான்னு என்னுடைய கருத்து. மறக்காமல் இந்த புக்கை படிங்க. ஒரு யோகியின் சுயசரிதம். ஓகேங்களா? இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் இந்த புக்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எப்படி மகாவதார் பாபாஜி நான் கும்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.